வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா, ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் டேரோ கார்ட் ரீடர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசிக்கான அகாஷிக் கைடன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தருணத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் மெசேஜஸ், யூனிவர்ஸ் மெசேஜஸ் என்ன, அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணால் நீங்கள் பெஸ்ட்டாக வர முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றியும் இந்த கைடன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கைடன்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்தடுத்த டாபிக்ஸ். லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், ப்ரைவேட் ஹீலிங் வேணும்னா டிஸ்பிளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது கும்பராசிக்கான யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, டக்கு 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 டக்குன்னு வருது உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் மெசேஜ். ரொம்ப ஹையாக கனெக்டடாக இருக்கீங்க, ஹைலி வைப்லி கனெக்ட். Have no fear, be the real you, all is in perfect time. Archangel Michael is with you. முருகர் உங்களோட இருக்காரு, முருகர் துணை இருக்காரு. அவளை இது இருக்கு, இதை பற்றி பயப்படாதீங்க. உங்கள் ஈகோவை தூண்டி விட விதமாக உங்களுடைய பயம் இருக்கும். ஓகே, ஸோ பயப்படாதீங்க. பயம் உங்களுக்கான ஒரு ட்ராப்பாக இருக்கும். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பயப்படாத, என்ன அலோவ் பண்ணு, உன்னுடைய பிரச்சனையை நான் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன அலோவ் பண்ணு, உன்னுடைய பயம் அதை தடுக்கும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் பயப்படாதீங்க. அண்ட் உங்களோட பயம் உங்களுடைய ஃபீலிங்ஸை தடுத்து நிறுத்தும். சந்தோஷமான ஃபீலாக இருக்கட்டும், ஒரு அன்பான ஃபீலாக இருக்கட்டும், எதுவும் அதில் பயம் தடுத்து நிறுத்தும். ஸோ பயத்தை நீங்கள் உங்களுடைய இஷ்டதெய்வம் ஏஞ்சல்ஸ் அவங்ககிட்ட விட்டுருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. மேபி உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை கூட அந்த பயம் தடுக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய கிரேட்டஸ்ட் பவர் என்ன தெரியுமா, உங்களோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, ஹைலைட் என்ன தெரியுமா, ப்ளஸ். உங்களோட ப்ளஸ்ஸே நீங்கள் ட்ரூவாக இருக்கிறீங்க. நீங்கள் எப்படியோ அப்படியே வெளிப்படுத்துறீங்க. சில பேர் உள்ளுக்குள்ளே வேற மாதிரி இருப்பாங்க, வெளியில் வேற மாதிரி பிம்பம் காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கீங்களோ அதே தான் வெளியிலையும் இருக்கீங்க, வெளியும் அதான் காட்டுறீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பவர். அப்போ நீங்கள் நீங்களாகவே இருங்க, யாருக்காகவும் அதை மாற்றிக்கவும் வேண்டாம், டிப்ளமேட்டிக்காகவும் இருக்கவும் வேண்டாம். அண்ட் எல்லாரும் உங்களை உடைச்சிட்டு போகிற மாதிரி நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. ஒரு மாதிரி நீங்கள் டிப்ளமேட்டிக்காக இருக்கும் போது யார் வேணாலும் உங்களை உடைச்சிடலாம். ஆனால் நீங்கள் நீங்களாக இருக்கும் போது யாரும் உங்களால் உடைச்ச முடியாது. ஏன்னா அது உங்களுடைய பவர். அப்போ கொஞ்ச நாளாக நீங்களாக இல்லைன்னா, ஸோ நீங்களாக இருங்க, பழைய மாதிரியே நீங்களாக இருக்க ஆரம்பிங்க. டிப்ளமேட்டிக்காக இருக்காதீங்க மற்றவங்களுக்காக. ஸோ அப்போ தான் உங்களை உடைப்பாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. அண்டு இப்போது சில காரியங்கள், சில விஷயங்களுக்கான ஆக்ஷனை இப்போது எடுத்தீங்கன்னா இது பர்ஃபெக்டான டைம். அப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சியை நோக்கி போகும், க்ரோ அப் ஆகும். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் எது செய்கிறதுனாலும் நல்ல விஷயங்கள் இப்போ செய்யலாம். அதுக்கான பர்ஃபெக்டான டைம். நீங்களாக இருங்க. பயம்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் வச்சிடாதீங்க. அது உங்களுக்கான ட்ராப். உங்களுக்கு நல்லது வரக்கூடாது, நல்லது கிடைக்கக்கூடாதுன்றதுக்கான ட்ராப் தான் உங்களுடைய பயம், பிளாக் தான் உங்களுடைய பயம். ஸோ அதை விட்டுருங்க அப்படின்றாங்க. மோரோவர் முருகர் உங்களுக்கு இருக்கார், முருகர் உங்கள் கூட இருக்கார். முருகர் உங்களால் கண்கூட பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஸோ
ஸோ முருகர் உங்களோட இருக்கிறாருன்றதை உணருங்க. அண்ட் முருகர் உங்களுடைய எல்லா விதமான இக்கட்டான சூழல்லையும் அவர் அதை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவார். ஓகே, கடுமையாக அவங்களுடைய சோதனைகளை முறியடிக்கிறதுக்காக அவர் பின்னாடி அதற்கான வேலைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. அவர் எப்பவுமே உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் எதை பற்றியும் பயப்படாமல் உங்களுடைய ஆக்ஷன்ஸை, உங்களுடைய வேலைகள் ஆக்ஷன்ஸை, உங்களுடைய ஆம்பிஷன்ஸ்க்கான ஆக்ஷன்ஸை உடனடியாக எடுத்து வைங்க அப்படின்றாரு. ஓகே, ஸோ கும்ப ராசி உங்களுக்கு வரக்கூடிய அடிஷ்னல் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Meditation to dig deep, connect with Gaia, go with the flow. அதுதான், யாருக்காகவும் எதற்காகவும் எதையும் மாற்றிக்காதீங்க. கோ வித் த ஃப்ளோவாக போங்க, எதை பற்றியும் பயப்படாதீங்க. ஃபயர் மேஜிக். ஸோ டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். எவ்வளோ மெடிடேஷன் பண்ண முடியும் பண்ணுங்கள். 20 minutes, 30 minutes, 1 hour, 2 hours, எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். ஒரு வாட்டியும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணும் போதும் ஒரு வாட்டியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் மாதிரி விலை மதிக்க முடியாத சில தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணும் போது. அதை சேகரித்து வைங்க, அது உங்களுக்கு ஒரு நாள் உதவும். சேகரிச்சுன்னா அதை ரீகால் பண்ணுங்கள். இல்லை அது எதுலையாவது மெடிடேஷன் அப்போ என்னென்ன உங்களுக்கு வருதோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க மெடிடேஷன் முடிஞ்சதும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பூமியோட கனெக்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 10 to 20 minutes ஆகுது பேர் ஃபுட்டில், வெறும் பாதத்தோடு நீங்கள் நடங்க. சரிங்களா? புல்வெளியில் நடங்க, தரையில் நடங்க, டைல்ஸில் இல்லை, வீட்டுக்குள்ளே இல்லை, வெறும் தரையில், மண் தரையில் நடங்க. இது உங்களுக்கும் யூனிவர்ஸுக்கும் உங்களுக்கும் இந்த காஸ்மிக் எனர்ஜிக்குமான கனெக்ஷனை உருவாக்கி கொடுக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு உடல் நலமும் சீராக மனதும் சீராகிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் எதாக இருந்தாலும் கோ வித் த ஃப்ளோவாக போயிடுங்க, அங்கேயே ஹோல்ட் பண்ணி நிற்காதீங்க. ஓகே, எதுவும் கடந்து போவோம் போயிட்டே இருங்க. என்ஜாய் பண்ணி ப்ரெசண்ட்டை மட்டும் என்ஜாய் பண்ணி இதுவும் கடந்து போயிட்டே இருங்க. அண்ட் ஃபயர் மேஜிக், அக்னி குண்டம். ஓகே, ஸோ எங்கேயாவது அக்னி குண்டம் ஏற்றுறாங்கன்னா அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். ஹோமம் வளர்க்குற இடத்துல ப்ரேயர் பண்ணுங்கள், வீட்டில் உட்காந்து விளக்கு ஏற்றி ப்ரேயர் பண்ணுங்கள், கேண்டில் ஏற்றி ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ கோயிலுக்கு போனாலும் விளக்கேற்றுங்க. இது மாதிரியான அந்த அக்னி, அந்த அக்னி எங்கே இருக்கோ அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். அது உங்களோட வாழ்க்கையில் மேஜிக்கலான சில விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் கிளென்ஸ் பண்ணி விட்டுடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கான கைடன்ஸாக வருது. ஓகே, ஸோ கும்பராசி உங்களுக்கான அகாஷிக் கைடன்ஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ.